அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி 3 மணி கேரளாவில் கொடுக்கப்படக்கூடிய லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங், 3 டிஜிட் கெஸிங், ஆல் போர்டு கெஸிங் என 3 கெஸிங்கை நம்ம சேனலில் ரெகுலராகவே கொடுத்துட்ருக்கோம். இன்னைய கம்பெனி பார்த்தீங்கன்னா வின்வின் கம்பெனி, ட்ரா நம்பர் 775. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். எப்பொழுதும் சொல்கிறது போல் முந்தைய ரிசல்ட்டு என்ன, நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்தோம் அப்படின்ட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸிங்குள்ளே போவோம். அதே போன்று இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு பார்வை பார்ப்போம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். முந்தைய ரிசல்ட்டுக்கான வின்னிங் எண் பார்த்தீங்கன்னா 502 380, அதாவது 502 380 தான் கொடுத்துட்றாங்க. ஆல் போர்டு நம்ம கொடுத்தது ராங் ரிசல்ட்டாக வந்திருந்தது. ஏ போர்டில் 8 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 30 கொடுத்துருந்தோம். இதில் சி போர்டில் கொடுக்கப்பட்ட 0 மட்டும்தான் சரியானது. சி போர்டில் 3 வரும்னு எதிர்பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஏ போர்டில் இருந்து பி போர்டுக்கு மாறி இருக்கு 8, சி போர்ட்லேருந்து ஏ போர்டுக்கு 3 மாறி இருக்கு. சின்ன மாற்றம், ஒரு பெரிய வின்னிங் எடுத்திருக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெஸ்ஸிங் நம்ம முடிஞ்ச வரையும் எடுக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணியிருந்தால் இந்த 3 நம்பரையும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க முடியும். முடிஞ்ச வரையிலேயே இதே ரிசல்ட்டுக்குள்ளே தான் எண்கள் எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே இதிலிருந்து கூட ரிசல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் கொடுக்கப்படுற கெஸ்ஸிங் சார்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக, ரொம்பவே கம்மியாக சுருக்கி கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இதிலிருந்து ஒரு நல்ல எண்களை உங்களுக்கு தேர்வு செஞ்சுக்க முடியும் என்றால் எடுத்துக்குங்க. நீங்கள் வின் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். நீங்கள் யாரும் தோல்வி நோக்கம் அல்ல. முடிஞ்ச வரையில் ஒரு நல்ல எண்களை எடுத்து கொடுக்குறோம். அதிலிருந்து ஒரு நல்ல எண்களை உங்களோட கெஸ்ஸிங்கை வச்சு தேர்வு செஞ்சு வின் பண்ண முயற்சிங்க. முடிஞ்ச வரையில் ஒரு சரியான கெஸ்ஸிங் எடுக்க முயற்சி செய்கிறோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம போர்டுக்குள்ளே என்ன கெஸ்ஸிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்தவரையிலையும் நம்ம என்ன கெஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 1 தான் எடுக்கிறேன். ஏன் 1 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 3 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, 0 2 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 1 ஏ போர்டில் கொடுக்குறேன். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் என்னுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா 1 மேலே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 3 4 அப்படின்ற அடிப்படையில் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 4 பார்த்துக்குங்க. என்னுடைய சஜஷன் படி 1 தான். முடிஞ்ச வரல நம்பரை சுருக்கணும். அந்த அடிப்படையில் ஏ போர்டில் ஒரே நம்பர் தான் 1 நான் தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 கொடுக்குறேன். ஏன் 9 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 589 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 589 வரும். ஏன்னா 3 இருக்குது, இங்கே 39 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 39 இல்லது 89, 589 அப்படின்ற அடிப்படையில் 9 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலையும் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 8434 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 4 ஏ போர்டில் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், இல்லைனா பி போர்டுக்குள்ளே வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 2 நம்பரு நான் பார்த்தீங்கன்னா பி போர்டில் உங்களுக்கு தரேன். 94, ஏ போர்டில் 1. இது என்னுடைய நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சி போர்டை பொறுத்தவரையிலையும் 7க்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா 87 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 87 இருக்குது. அப்போது 87 அப்படின்னு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 287 இருக்குது. அப்போது 287 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 107, அப்போது 107 அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் சி போர்டில் ஒரு 7க்கான வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லை என்றால் 5க்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா 05, இங்கே 05, ஏன்னா 105 105 105 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
இங்கே பாருங்கள் 805 இருக்குது. அப்போது 805ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 5வும் பார்த்துங்க. இது நம்மளுடைய கெஸ்ஸிங். இதுதான் என்னுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இதை தாண்டி ஒரு சில எண்கள் பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். 24ஆம் தேதிக்கான ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் பொறுத்தவரையும் 3 எண்கள் கொடுத்துருக்கேன் ஏபிசியிலேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 அடிப்படையாக வச்சு 2 நம்பரும், ஒரு 6 அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா சில நம்பர்களும் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையும் ஒரு 6க்கான வாய்ப்பு போர்டுக்குள்ளே இருக்குது. அது பி போர்டு இல்லை சி போர்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு 6 கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு சஜஷனாக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம கொடுக்குற எண்களை பார்த்தீங்கன்னா சார்ட்டை வச்சு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் தேடக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அடங்கி இருக்கலாம். அந்த அடங்கி இருக்கிற நம்பரை சரியாக பொருந்தாமவும் இருக்கலாம். அதை சரியாக பொருந்துறதுக்கு தான் நீங்கள் தேட வேண்டியது இருக்கும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துங்க. ஆல் போர்டில் 79 கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஆல் போர்டில் 79 கொடுக்குறேன். இது நம்மளுடைய கெஸ்ஸிங், என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். அந்த அடிப்பில் பாருங்கள். இது உறுதிபூர்வமானது அப்படின்றதுல நான் சொல்ல வரல. இது ஒரு ஆலோசனைக்குரிய எண். இதை வச்சு இதிலிருந்து இருக்கக்கூடிய எண்ணை கொண்டு போய் வெற்றி எண்களாக மாற்றணுமா, இல்லை இதை தாண்டி வேற எண்கள் இது வரல, இது நம்மளுக்கு நம்பிக்கையானது இல்லை, அப்போ இதில் இல்லைன்னா இதை தாண்டிய ஒரு எண் இருக்கும், அது ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். ஒன்று இதுவாக இருக்கலாம், இல்லைனா இதில் இல்லைன்னா வேற ஏதாவது இருந்தாக்கா அப்போ அது ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். அப்போ இது இல்லாதது எந்த நம்பரோ அந்த நம்பரை நீங்கள் எடுத்து போடுறதுக்கான வசதிகள் இருக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நிறைய ஆலோசனையை பாருங்கள். உங்களுக்கு தேவை வெற்றி. வெற்றிக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. நிறைய ஆலோசனையை பாருங்கள். எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், எப்படியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், ரெகுலராக என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதில் மேக்ஸிமம் ரெகுலராக யாரெல்லாம் ரிசல்ட்டுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். அப்படிலாம் நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களால் ஒரு சரியான வின்னிங் போக முடியும். யார் தான் ரெகுலராக ரிசல்ட்டு கொடுக்க முடியாது, இருந்தாலும் ஒரு சில எண்களை அவங்க கொடுக்குற போர்டில் அடங்கிடும். அந்த அடிப்படையில் பாருங்கள். அதை வச்சு எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும், எப்படியெல்லாம் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியுன்றதை நீங்கள் சரியாக யோசிக்கணும். அது மாதிரி பார்த்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் உதவி செஞ்சாதான் எனக்கும் கொஞ்சம் ஊக்கம் தரும். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களை கேட்குறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.